A very good morning students. I welcome you all to standard 8 science video section. Today we are going to learn very important and essential topic for water. Water is very important in our life. Without water we cannot live in the earth. Let us see the introduction part. First you will see the one திருக்குறள். ஓகே, நீரின்றி அமையாது உலகெனில் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உலகு. ஸோ நீர் இல்லாமல் இந்த உலகத்தில் யாராலுமே வாழ முடியாது அப்படின்னு இந்த குறளில் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் சேஸ் வித்தவுட் வாட்டர் தேர் வுட் பி நோ லைஃப் ஆன் த எர்த். யாராலையும் இந்த எர்த்தில் வாழ முடியாது. ஜஸ்ட் லைக் அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸ் வி ஆல்சோ நீட் வாட்டர் டு சர்வியூ. ஸோ அதர் லிவிங் ஆர்கானிசம்ஸும் உயிர் வாழ்கிறதுக்கான தேவையான நீட் பேசிஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் தான். However, we need water for so many activities like cooking, washing, cleaning and irrigations. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் செய்கிறதுக்கும் நமக்கு வாட்டர் தான் தேவை. ஓகே, ஸோ குக் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, துணி க்ளோத்ஸ்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு எவ்ரிதிங் should be needed for water. Water resources are getting depleted nowadays because of growing demand from increasing populations and lifestyle changes. நம்ம இப்போ நவடேஸில் பார்த்தீங்கன்னா பீப்புளோட பாப்புலேஷன்ஸோட இன்க்ரீஸிங் எவ்வளோ இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட்டு இப்போ நமக்கு இல்லை. ஓகேவா, கம்மியாக தான் இருக்குது. தெர் இஸ் ஆல்சோ எ ரிடக்ஷன் இன் த சப்ளை ஆஃப் வாட்டர் டியூ டு பொல்யூஷன்ஸ் ஆஃப் வாட்டர் சோர்ஸ் அண்ட் climate changes which contribute to be rising variability in rainfall. மோஸ்ட்லி ஹியூமன் பீயிங்ஸால் நிறைய வாட்டர் என்னது பொல்யூட் ஆகுது. ஸோ அந்த மாதிரி வாட்டர் பொல்யூட் ஆகுறதுனால நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகி ரெயின்ஃபால் வர்றது கம்மியாகுது. வி ஆல் டிபெண்ட் ஆன் வாட்டர் ஃபார் அவர் லிவிங் அண்ட் ஸோ எவ்ரி இண்டிவிஜுவல் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சேவிங் வாட்டர். ஸோ ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பர்சனுக்கும் வாட்டர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தெரியும். ஸோ அதனால் நம்ம தான் ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் ஃபார் சேவிங் வாட்டருக்கு. இன் திஸ் லெசன் வி வில் லேர்ன் அபவுட் த சோர்சஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் ஆஃப் வாட்டர் and also about water pollutions and water treatment method. Let us see one by one. First you will see about composition. 3/4 of our planet earth is filled with water. ஸோ அந்த 3 பங்கு வாட்டர் இருக்குது நம்ம பிளானட்டில். ஓகே, வாட்டர் எக்ஸிட் இன் 3 ஸ்டேட், நேம்லி சாலிட், லிக்விட் அண்ட் கேஸஸ். ஸோ வாட்டர் 3 ஸ்டேட்டில் எப்போதும் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சாலிட், லிக்விட் அண்ட் கேஸ். வாட்டர் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த Earth is found mainly in ozone 97.2%. ஸோ ஓசோனில் பார்த்தீங்கன்னா 97.25% வாட்டர் இருக்குது. போலார் ஐஸ் கேப்ஸ் அண்ட் கிளைசரிஸ் அதில் அந்த பனிப்பாறை அதிலலாம் 2.05% இருக்குது. அண்ட் த ரிமைனிங் இஸ் இன் லேக்ஸ், ரிவர் அண்டு அக்வஃபிஸ், கிரவுண்ட் வாட்டர். ஸோ அதுக்கப்புறம் லேக்கு, ரிவர், கிரவுண்ட் வாட்டர்ஸில் மீதி பேலன்ஸ் ப்ரெசென்ட்டாக இருக்குது. ஓகே, ஈவன் அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் 65% ஆஃப் வாட்டர் பட் இட் இஸ் நாட் அப்பியரண்ட். ஸோ நம்மளோட பாடி இதுலேயே எவ்வளோ வாட்டர் கண்டென்ட் இருக்குது, மேட் அப் ஆஃப் 65% வாட்டர் கண்டென்ட் இருக்குது. வாட்டர் இஸ் ஏ கெமிக்கலி ஸ்டேபிள் காம்பவுண்ட். இது ஒரு கெமிக்கலி ஸ்டேபிள் காம்பவுண்டுன்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கெமிக்கல் நேம் இஸ் டைஹைட்ரஜன் மோனாக்சைடு. டைஹைட்ரஜன் மோனாக்சைடு தான் வாட்டரோட ஃபார்முலா. தட் மீன்ஸ் H2O. ஓகே, ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் கம்பைன் ஆகி நமக்கு கிடைக்கிறது தான் வாட்டர் மாலிகூல். இட் கேன் பி broken up into hydrogen and oxygen with an electrical current is passed throughout. ஸோ இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் வாட்டர் அது ரெண்டும் சேர்ந்தது தான் வாட்டர். ஸோ தனித்தனியாக அதை பிரிக்கணும்னா ஒரு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணி நம்ம ஹைட்ரஜன் ஆட்டமை தனியாகவும் ஆக்சிஜன் ஆட்டமை தனியாகவும் செப்பரேட்டாகவும் பிரிக்க முடியும். ஓகேவா, த ப்ராசஸ் of a breaking down of water molecules by the passage of electric current is known as a electrolysis of water. ஸோ இந்த தனித்தனியாக எலமெண்ட்டை பிரிக்கிறதுக்கு பேர் தான் எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டரோட மாலிகுலர் ஃபார்முலா என்ன, H2O. அதை டைஹைட்ரஜன் மோனாக்சைடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இந்த ஹைட்ரஜனையும் ஆக்சிஜனையும் தனித்தனியாக பிரிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணி பிரிப்பாங்க. ஸோ அதுக்கு தட் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் எ எலக்ட்ரோலிசிஸ் ஆஃப் வாட்டர். Let us see the next topic for water, a universal solvent.
வாட்டரை வந்து ஏன் ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ சால்வெண்ட் இஸ் எ சப்ஸ்டன்ஸ் விச் டிசால்வ்ட் அதர் மாலிகூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். ஸோ இந்த சால்வெண்ட் வந்து எந்தெந்த சப்ஸ்டன்ஸ்லலாம் நிறைய சப்ஸ்டன்ஸில் டிசால்வ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் மாலிகூல்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸாகவும் இருக்கலாம் அந்த சப்ஸ்டன்ஸு. ஸோ அதெல்லாம் டிசால்வ் ஆகிறது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சால்வெண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இன் எ சால்ட் சொல்யூஷன் வாட்டர் இஸ் த சால்வெண்ட். இப்போ சால்ட் சொல்யூஷன் இருக்குன்னா யூ வில் டேக் த 100 ml of water. ஸோ 1 or 2 tablespoon சால்ட்டு. ஸோ இங்கே வந்து சால்வெண்ட் வந்து வாட்டர்னு சொல்கிறோம். சொல்யூட்டு தட் மீன்ஸ் சால்ட்டு. நம்ம போடுற சால்ட்டு வந்து சொல்யூட்டுன்னு சொல்கிறோம். ஸோ சொல்யூட் வந்து நம்ம 2 tablespoon தான் ஆட் பண்ணுறோம். பட் சால்வெண்ட் எவ்வளோ இருக்குது, 100 ml of வாட்டரில் வந்து 2 tablespoon ஆஃப் சால்ட்டை வந்து நம்ம டிசால்வ் பண்ணுறோம். ஸோ இப்போ இங்கே எது வந்து அதிகமாக இருக்குது, சால்வெண்ட்டு தான் அதிகமாக இருக்குது. ஸோ வாட்டர் இஸ் த சால்வெண்ட் அண்ட் சால்ட் இஸ் த சொல்யூட். வாட்டர் ஹாஸ் எ யூனிக் ப்ராப்பர்ட்டி டு டிசால்வ் மோர் சப்ஸ்டன்ஸ் தென் எனி அதர் லிக்விட்ஸ். ஸோ எந்த அதர் லிக்விடாக இருந்தாலும் சரி, நிறைய சப்ஸ்டன்ஸோட எது டிசால்வ் ஆகுதோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், சால்வெண்ட். தட் மீன்ஸ் வாட்டர். It can dissolve solids such as salt and sugar, liquids such as honey and milk, and gases such as oxygen and carbon dioxide in it. ஸோ சாலிடில் பார்த்தீங்கன்னா சால்ட் அண்டு சுகரில் வந்து டிசால்வ் ஆகுறது. லிக்விட் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஹனிலையும் மில்க்லையும் டிசால்வ் ஆகுறது வாட்டர். அண்ட் கேஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடில் டிசால்வ் ஆகுது. ஓகே, வாட்டர் கேன் டிசால்வ் மோர் நம்பர் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தென் எனி அதர் சால்வெண்ட். தேர்ஃபோர் இட் இஸ் கால்ட் அஸ் எ யூனிவர்சல் சால்வெண்ட். ஸோ அதனால தான் வாட்டரை வந்து யூனிவர்சல் சால்வெண்ட்னு சொல்கிறோம். ஏன்னா எல்லாத்தோடையுமே இது வந்து என்ன ஆகும், டிசால்வ் ஆகும். ஸோ திஸ் கொஸ்டின் இஸ் ஆஸ்க் ஃபார் 1 mark questions. Water is a universal solvent. Next, you can see a number of concentric rings of solid matter deposited on the watch glass. ஸோ வாட்ச் கிளாஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வாட்ச் கிளாஸில் வந்து இப்போ சால்ட்டை வந்து ஒரு சால்வெண்ட்டில் வாட்டரில் நான் கலந்துட்டு அதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு நான் ஒரு வாட்ச் கிளாஸில் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு ஊற்றுனேன்னா வச்சுக்கோங்க, என்ன ஆகுனா அந்த வாட்டர் கண்டென்ட்லாம் எவாப்ரேட் ஆகி அந்த சால்ட் வந்து எனக்கு ஒரு கிறிஸ்டல் கான்சன்ட்ரேட்டிக் ரிங்ஸ் மாதிரி ஒரு ரிங்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ அது என்ன ஆகுது, வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆகி அந்த சால்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து கான்சென்ட்ரிக் ரிங்ஸாக எனக்கு ஃபார்ம் ஆகுது. தீஸ் ஆர் த டிசால்வ்டு சாலிட் லெஃப்ட் பிஹைண்ட் ஆஃப்டர் த எவாப்ரேஷன் ஆஃப் வாட்டர். ஸோ வாட்டர் எவாப்ரேட் ஆன பிறகு அந்த சாலிட் பார்ட்டிக்கிள் வந்து நமக்கு ஒரு கான்சென்ட்ரிக் ரிங்ஸாக ஃபார்ம் ஆகுது. Salt, minerals and impurities are the solid dissolved in water. ஸோ எல்லாமே என்ன ஆகுது, வாட்டரில் டிசால்வ் ஆகுது. டிசால்வ்டு சால்ட் ஆர் important for the following reasons. ஏன் வந்து சால்ட் வந்து டிசால்வ் ஆகுது, அதோட இம்பார்ட்டன்ட் ரீசன்ஸ் என்னங்கிறத இப்போ பார்ப்போம். They are essential for the growth and development of plant. ஸோ பிளான்ட் வந்து வளர்கிறதுக்கு மெயினாக இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுறது எது, இந்த சால்வெண்ட்டு தான். They add taste to water. வாட்டருக்கு டேஸ்ட் கொடுக்குறதும் இது தான். They supply the essential minerals needed for our bodies. ஸோ நம்ம பாடிக்கு சம் மினரல்ஸை வந்து கொடுக்குறதும் சப்ளை பண்ணுறது எது, இந்த water molecules தான். Most of the chemical reactions important for our living takes place in the cells of our body with the help of water. ஸோ வாட்டர் தான் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது எதுக்கு, செல்ஸ்க்குலாம். ஓகே, next let us see, do you know tap water, river water and well water contain dissolved solid, but rainwater and distilled water do not contain dissolved solids. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா, டேப் வாட்டர், ரிவர் வாட்டர் அண்ட் வெல் வாட்டர் இதில் எல்லாமே வந்து அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் அதில் இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அதனால் வாட்டர் கண்டென்ட்டில் ஈஸியாக என்ன ஆகும், டிசால்வ் ஆகும். பட் ரெயின் வாட்டர் அண்ட் டிஸ்டில்ட் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா பியூர் இதுதான். அது ரெயின் வாட்டர் வந்து பியூர் இது. ஸோ அது pH பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7 இருக்கும். ஸோ பியூர் நியூட்ரலைஸாக இருக்கும் ரெயின் வாட்டர் இதெல்லாம். ஸோ அதில் வந்து do not contain dissolved solid. அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் என்ன ஆகாது, கரையாது. Hence concentric rings are not formed in the rainwater and distilled water after evaporation. ஸோ அந்த வாட்டர் கண்டென்ட் எவாப்ரேட் ஆனாலும் அந்த சாலிட் பார்ட்டிகல்ஸ் வந்து அந்த கான்சென்ட்ரேட்டிக் ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. இதில் ரெயின் வாட்டர்லையும் டிஸ்டில்டு வாட்டர்லையும். So next let us see, apart from solid and minerals, air is also dissolved in water. So இப்போ solid and minerals, air also dissolved in water. waterல dissolve ஆகும். Air is present in dissolved state all natural source of water. The solubility of oxygen in water is higher than the solubility of hydrogen. So ஆக்சிஜனை விட நைட்ரஜன் அதிகமாக இருக்கும். இதில் ஏர் அட்மாஸ்பியரில். ஏர் dissolved in water contains approximately 35.6% oxygen along with nitrogen and carbon dioxide. ஸோ இது எல்லாமே கேஸஸ் தான். ஸோ இந்த ஆக்சிஜன், நைட்ரஜன் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு everything should be mixed in a water molecule.
air being dissolved in water is important for the following reasons. ஏன் வந்து ஏரில் வந்து வாட்டர் வந்து டிசால்வ் ஆகுது அப்படிங்கிறத இப்போ ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க. let us see one by one. Air dissolved in water is important for the living organism to survive. ஸோ லிவிங் ஆர்கானிசம்லாம் உயிர் வாழ்கிறதுக்கு ஏரில் வந்து வாட்டர் வந்து கண்டிப்பாக டிசால்வ் ஆகிருக்கும். அதில் வந்து ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Next, see the second point. Fish extracts the oxygen from the water and expel water through the gills. ஸோ அதோட கில்ஸ் மூலமாக அந்த வாட்டரில் உள்ள ஆக்சிஜன் கண்டென்ட்டை எடுத்துகிட்டு வாட்டரை வந்து அந்த கில்ஸ் மூலமாக ரிமூவ் பண்ணிடும். Fish can survive in water only through the dissolved oxygen present in water. ஸோ அந்த வாட்டரில் உள்ள ஆக்சிஜனை மட்டும் அது என்ன பண்ணும், எடுத்துகிட்டு அதை breathe in, breathe out பண்ணும். Aquatic plant make use of dissolved carbon dioxide for photosynthesis. ஸோ அக்வாட்டிக் உள்ள பிளான்ட்லாம் சன்லைட் வந்து படாது. ஸோ அது வந்து வாட்டர் கண்டென்ட் அக்வாட்டிக் அந்த நீர்நிலையில் வாழ்கிற அக்வாட்டிக் பிளான்ட் எல்லாம் எப்படி இருக்குன்னா டிசால்வ்டு கார்பன் டை ஆக்சைடு ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். அந்த வாட்டரில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை எடுத்துகிட்டு ஃபோட்டோசிந்தசிஸ் வந்து தனக்கு தேவையான உணவை தானே தயாரிக்கும். And next, see the carbon dioxide dissolved in water reacts with limestone to form a calcium bicarbonate. ஸோ கார்பன் டை ஆக்சைடு வாட்டரில் டிசால்வ் ஆகி நமக்கு லைம்ஸ்டோன்லேயே டிசால்வ் ஆகி அதாவது கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர், லைம்ஸ்டோன் இது மூணு டிசால்வ் ஆகி நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா கால்சியம் பைகார்பனேட் ஃபார்ம் ஆகும். மெரின் ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் ஸ்னெயில், oysters, etc. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட் கால்சியம் கார்போனேட் ஃப்ரம் கால்சியம் பைகார்பனேட் டு பில்ட் தியர் செல்ஸ். ஸோ அதோட செல்லை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு இந்த கால்சியம் கார்போனேட்டும் ஃப்ரம் கால்சியம் பைகார்பனேட்டும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்னெயில்ஸ் அண்ட் ஆயிஸ்டர். ஸ்னெயில்னால் தெரியும் நத்தை, ஆயிஸ்டர் தட் மீன்ஸ் சிப்பி. See the diagram, this one is a aquatic organisms. ஸோ ஃபிஷ் வந்து அது கில்ஸ் மூலமாக ஆக்சிஜன் எடுத்துக்கிறது. அது வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து அக்வாட்டிக் பிளான்ட் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிறது. அண்ட் ஸ்னெயில் பார்த்திங்கன்னா அதோட செல்லை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு கால்சியம் கார்பனேட்டும் ஃப்ரம் கால்சியம் பைகார்பனேட்டும் அதுக்கு தேவைப்படுது, அதோட செல் அந்த ஓடை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு. Next, let us see purification of water. Out of the total fresh water available on the earth, only 1% is present in water bodies such as river and lakes, and the rest of frozen in glaciers and polar regions. ஸோ ஒரே ஒரு பர்சன்டேஜ் வாட்டர் மட்டும்தான் நம்ம வாட்டர் பாடிஸ் தான் நம்ம இதில் இருக்குது. ஸோ மீதியெல்லாம் எங்கே இருக்குன்னா ரிவர் அண்ட் லேக்ஸ் அண்ட் த ரெஸ்ட் ஆஃப் frozen in glaciers and polar regionல ப்ரெசென்ட் ஆயிருக்கு. ஸோ வாட்டர் ஃப்ரம் தீஸ் வாட்டர் பாடிஸ் இஸ் அன்ஃபிட் ஃபார் ட்ரிங்கிங். ஸோ இந்த வாட்டர் இப்படி இருக்கிறதெல்லாம் நம்மளால் ட்ரிங்க் பண்ண முடியாது, குக் பண்ண முடியாது, வாஷ் பண்ண முடியாது, அது பாத்திங் பிகாஸ் இட் கண்டெய்ன்ஸ் சஸ்பெண்டட் அண்ட் டிசால்வ்ட் இம்ப்யூரிட்டிஸ். அதில் நிறைய இம்ப்யூரிட்டிஸ் இருக்கும், பட் அது ரொம்ப சாலிட் கண்டென்ட்டில் இருக்கும், அது வந்து நமக்கு யூஸ் ஆகாது. இட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் சச் அஸ் பாக்டீரியா ஆல்சோ வில் பி ப்ரெசென்ட் இன் இந்த வாட்டரில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இன் திஸ் வாட்டர் இஸ் கன்சியூம்ட் வித்தவுட் பியூரிஃபிகேஷன். It can use waterborne disease such as typhoid and cholera. ஸோ இந்த வாட்டர் பாடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டிசீஸ் இருக்கும், waterborne disease இருக்கும், such as typhoid and cholera. Therefore, before water reaches our homes, it is treated and purified to make it போர்ட்டபிள். ஸோ இதெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை ப்யூரிஃபிகேஷன் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம போர்ட்டபிள் யூஸ் பண்ண முடியும். இட் கன்வென்ஷனல் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வாட்டர் இஸ் சப்ஜெக்டட் டு டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஃபார் ப்யூரிஃபிகேஷன். தீஸ் ப்ராசஸ் ஆர் டிஸ்கஸ்ட் ஹியர். ஸோ இந்த ப்ராசஸை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, எவ்ரி இயர் 4. So next, let us see, do you know every year 4.6 million children die due to diarrhea. ஸோ ஒவ்வொரு இயர்லேயும் பார்த்தீங்கன்னா 4.6 மில்லியன் சில்ட்ரன் வந்து இறந்து போகிறாங்க. எதனால, எந்த டிசீஸ்னால பார்த்தீங்கன்னா இந்த டயேரியா அப்படிங்கிற டிசீஸ்னால. அசஸ் டு க்ளீன் வாட்டர் இம்ப்ரூவ்ஸ் ஹைஜீன் அண்ட் ஹெல்த். ஸோ அதனால் வந்து என்ன ஆகுன்னா நம்ம ரொம்ப ஹைஜீனாக இருக்கணும் அண்ட் ஹெல்த்தாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த டயேரியா அப்படிங்கிறத நம்ம அவாய்ட் பண்ண முடியும். ஸோ இது வாட்டரால் ஃபார்ம் ஆகிற டிசீஸ். ஓகே, next let us see the process for purification. First you will see the sedimentation. Water from
lakes or rivers is collected in large sedimentation tank. ஸோ ஒரு sedimentation tank இருக்கும். அந்த டேங்க் பெரிய டேங்க். அதில் வந்து லேக்ஸு ரிவர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ண வாட்டரை வந்து அதில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஓகே, தேர் இஸ் allowed to stand undisturbed to so that suspended impurities settle down at the bottom of the tank. ஸோ அதை கொஞ்சம் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்தோன்னா அது என்ன ஆகும், அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் கீழே செட்டில்ட் ஆகும். ஓகே, பாட்டமில் செட்டில்ட் ஆன பிறகு sometimes a chemical substance such as potash alum is added to water. ஸோ potash alum வந்து அதில் ஆட் பண்ணுறாங்க to speed up the process of sedimentation. ஸோ அந்த sedimentation process வந்து ஸ்பீடாக நடக்கிறதுக்கு பொட்டாஷ் வந்து ஆட் பண்ணுறாங்க. திஸ் ப்ராசஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ லோடிங். ஸோ இந்த பொட்டாஷ் அலம் சேர்க்கறதுக்கு தான் லோடிங். அதை சேர்த்து செடிமெண்டேஷன் பண்ணுற ப்ராசஸ்க்கு பேர் தான் லோடிங். த particles of potash alum combine with the suspended impurities and make them settle down at a faster rate. ஸோ இதன் மூலமாக ஃபாஸ்டராக செட்டில் டவுன் ஆகும் அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப், செடிமெண்டேஷன். நெக்ஸ்ட் let us see filtration. ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃப்ரம் த செடிமெண்டேஷன் டேங்க் இஸ் தென் பம்ப்டு டு த ஃபில்ட்ரேஷன் டேங்க். ஸோ ஒரு பம்ப் மூலமாக ஃபில்ட்ரேஷன் டேங்க் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஃபில்ட்ரேஷன் டேங்க்ஸ் கண்டெயின் ஃபில்டர் பெண்ட் மேட் அப் ஆஃப் கிராவல், சாண்ட், பெபிள்ஸ், ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் கான்க்ரீட். ஸோ இதெல்லாம் அந்த ஃபில்டர் இதில் செட்டில் இருக்கும். அதெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் இந்த ஃபில்டர் பண்ணுவாங்க. வாட்டர் பாசஸ் த்ரூ this layer and becomes free from any remaining dissolved or suspended impurities completely. So remaining அந்த suspended impurities எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் இதில் வந்து ஃபில்டர் ஆகி நமக்கு பியூர் வாட்டர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸில் என்னென்ன அங்கே இருக்கும், இஸ் மேட் அப் ஆஃப் கிராவல், சாண்ட், பெபிள்ஸ், ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் கான்க்ரீட். See the diagram, this one is a water treatment stage. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது செடிமெண்டேஷன் டேங்க்கு இந்த மாதிரி தான் பெருசாக இருக்கும். ஸோ இதில் வந்து வாட்டர் ஃப்ரம் சோர்ஸ் வந்து ரிவர்லேயும் லேக்லேயும் எடுத்து அந்த செடிமெண்டேஷன் டேங்க்கில் விடுவாங்க. ஸோ கீழே அந்த இது செடிமெண்ட் ஆகுது பாருங்கள், அந்த எல்லோ கலர் செடிமெண்ட் இம்ப்யூரிட்டிஸ்லாம் கீழே செட்டில் டவுன் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பம்ப் மூலமாக இன்னொரு ஒரு இதில் விடுவாங்க, ஃபில்ட்ரேஷன் டேங்க்கில் விடுவாங்க. ஸோ அதில் என்னென்னலாம் இருக்கும் நம்ம பார்த்தோம், சாண்டு, சார்கோல் இதிலலாம் இருக்கும். இதிலெல்லாம் போயிட்டு ஃபில்டர் ஆகி கீழே வந்து வாட்டர் இருக்கும். ஸோ திருப்பியும் அந்த வாட்டர் வந்து எதுக்கு போடுவாங்கன்னா குளோரினேஷன் டேங்க்னு இருக்கும். ஸோ அதில் பியூர் இதை அந்த டேங்க்கில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. So next let us see the sterilization. Sterilization, that means நோய் கிருமிகளை ஒழித்தல். The filtered water is treated chemically to remove the remaining germs or bacteria. So remaining அதில் germs or bacteria வந்து present ஆயிருக்கும். ஸோ அதை வந்து ஃபுல்லாகவே நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த sterilization process-ஐ யூஸ் பண்ணுறோம். This process is called as a sterilization. The chemicals that are used in the process are chlorine and ozone. ஸோ ரெண்டு chemicals யூஸ் பண்ணுறாங்க ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸில். என்னென்னு பார்த்தீங்கன்னா chlorine and ozone. The process of adding chlorine is aquatic amount to water is called chlorination. ஸோ அந்த chlorine வந்து ஆட் பண்ணுறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த aquatic amount of waterல ஆட் பண்ணுறதுக்கு பேர் தான் chlorination. The water from filtration tank it pumped into chlorination tank. There chlorine is added to removal harmful bacteria and other germs. ஸோ அதில் உள்ள bacteria and other germs-ஐ வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த chlorine ஆட் பண்ணுறோம். ஸோ இது ஆட் பண்ணுற மூலமாக அந்த germs எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் என்ன சொல்கிறோம், chlorination. நெக்ஸ்ட்டு ozonization. In the process which water is treated with ozone gas to kill the germs present in it. ஸோ அதுலேயும் germs இருக்கிறத ஹீல் பண்ணுறதுக்கு இந்த ஓசோன் கேஸ் வந்து உள்ளே ஆட் பண்ணுறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் ஓசோனைசேஷன். ஸோ ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ்னாலே என்னது, நோய் கிருமிகளை அழிக்கிறதுக்கான ரெண்டு கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். என்னென்ன, குளோரின் அண்ட் ஓசோன். த ஸ்டெரிலைசேஷன் ஆஃப் வாட்டர் கேன் ஆல்சோ பி டன் பை எக்ஸ்போர்ட்டிங் into air and sunlight. ஸோ அதுக்கப்புறம் ஏர் அண்ட் சன்லைட்டில் படுற மாதிரி இந்த ஸ்டெரிலைசேஷன் ப்ராசஸ் நடக்கும். ஆக்சிஜன் ஃப்ரம் த ஏர் அண்ட் சன்லைட் டெஸ்ட்ராய் த ஜெர்ம்ஸ் ப்ரெசன்ட் இன் வாட்டர். ஸோ சன்லைட் படுறதுனால அந்த ஜெர்ம்ஸ் அண்டு பாக்டீரியாஸ்லாம் டெஸ்ட்ராய் பண்ண முடியும், நம்மளால் அழிக்க முடியும். ஏரியேஷன் இஸ் அ ப்ராசஸ் இன் விச் ஏர் அண்டர் ப்ரெஷர் இஸ் ப்ளோன் இன் டு ஃபில்டர்ட் வாட்டர். திஸ் ஆல்சோ ஹெல்ப் டு கில் த ஜெர்ம்ஸ். ஸோ இந்த ப்ராசஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்ம்ஸை வந்து கில் பண்ணுறதுக்கு.
So see the diagram. So நம்ம பார்த்தது sedimentation tank பார்த்தோம், அடுத்து filtration tank. Next third one, see the third one, chlorination tank. So அந்த chlorination tankல வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதில் சம் bacterias and germs இருக்கும். ஸோ அதை கில் பண்ணி ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், 2 chemicals யூஸ் பண்ணுறோம். ஒன் இஸ் chlorine, another one is ozone gas. ஸோ ரெண்டும் இது பண்ணி நம்ம அந்த வாட்டரை வந்து பியூரிஃபிகேஷன் பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்டேஜ். ஸோ இவ்வளோ ப்ராசஸ் பண்ண பிறகு தான் நமக்கு க்ளீன் வாட்டர் வந்து கிடைக்கிது. So next let us see, do you know RO purifier are the purifier that can remove the dissolved impurities and germs. ஸோ அதில் உள்ள impurities and germஸையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் RO purifier. They also improve the taste of water. ஸோ அதுக்கப்புறம் வாட்டரோட டேஸ்ட்டையும் இம்ப்ரூவ் பண்ணும். RO stands for the name of the technology reverse osmosis. So ROக்கு definition என்ன, reverse osmosis used in these purifiers. Some RO purifiers also have UV ultraviolet unit. So ultravioletum some இதில் யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா destroys the germs present in water. ஸோ வாட்டரில் உள்ள ஜெர்ம்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கு UV ultraviolet rays இதுவும் யூஸ் பண்ணுறாங்க சில RO purifierல. ஸோ நெக்ஸ்ட் லெட் அஸ் see hardness of water. ஸோ வாட்டர்னாலே நமக்கு ரெயின் வாட்டர் அண்ட் டிசால்ட் வாட்டர் தான் ரொம்ப சாஃப்ட் வாட்டர்னு சொல்கிறோம். இது எல்லாமே நமக்கு ஹார்ட் வாட்டர் தான். ஹார்ட் வாட்டர் தட் மீன்ஸ் அதில் வந்து இம்ப்யூரிட்டிஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வி யூஸ் சோப் அண்ட் டிட்டர்ஜென்ட் டு வாஷ் க்ளோத். ஸோ க்ளோத்தை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். தே ஃபோம் லேத்தர் வித் வாட்டர் தட் குயிக்னஸ் த ப்ராசஸ் ஆஃப் ரிமூவல் ஆஃப் டர்ட் ஃப்ரம் த க்ளோத். ஸோ அதுக்கப்புறம் அதில் வந்து ஃபோம் வந்து ஃபார்ம் ஆகும், நுரை ஃபார்ம் ஆகும். ஸோ அதன் மூலமாக அதில் உள்ள அந்த டர்ட்டி பார்ட்டிகல்ஸ்லாம், கிளாத்தில் உள்ள டர்ட்டி பார்ட்டிகல்ஸ்லாம் ரிமூவ் ஆகும். வாட்டர் கண்டெய்ன்ஸ் எ நம்பர் ஆஃப் டிசால்ட் சால்ட் அண்ட் மினரல்ஸ். ஸோ வாட்டர் கண்டென்ட்டில் நமக்கு நம்பர் ஆஃப் அதாவது டிசால்ட் சால்ட் அண்ட் மினரல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. வென் தீஸ் சால்ட் ஆர் ப்ரெசென்ட் இன் வெரி ஸ்மால் குவான்டிட்டி இன் வாட்டர். ஸோ ரொம்ப கம்மியாக இது வந்து வாட்டரில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா it is called as salt water. ஸோ அந்த சால்ட்டு அதாவது வந்து when these salt are present in very small quantity in water. ஸோ வாட்டரில் ரொம்ப கம்மியாக இந்த சால்ட்டு ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் இந்த சால்ட்டெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா அதுக்கு நம்ம சால்ட் வாட்டர்னு பேர் சொல்லுவோம். in this water soap or detergent ஃபார்ம் லேத்தர் ஈஸிலி. ஸோ ஈஸியாக நமக்கு நுரை வந்து ஃபார்ம் ஆயிடும் இதில் சாஃப்ட் வாட்டரில். இதே இது சம்டைம்ஸ் மினரல்ஸ் அண்ட் சால்ட் ஆர் ப்ரெசன்ட் இன் வாட்டர் இன் சச் எ லார்ஜ் குவான்டிட்டி தட் சோப்ஸ் ஆர் டிட்டர்ஜென்ட் ஃபார் எ திக் precipitate called scumனு ஒரு இருக்குது. ஸ்கம் தட் மீன்ஸ் கரை இன்ஸ்டன்ட் ஆஃப் ஃபார்மிங் லேத்தர். ஸோ இந்த இது வந்து அதாவது வந்து இந்த சால்ட் அண்ட் இம்ப்யூரிட்டிஸ் ரொம்ப அதிகமாக வாட்டர் கண்டென்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன ஆகும், அந்த கரை வந்து போகவே போகாது. ஃபோமும் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். கரை வந்து அப்படியே இருக்கும், நுரை வந்து கம்மியாக தான் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் மேக்ஸ் த ரிமூவ் ஆஃப் ஃபர்தர் டர்ட் டிஃபிகல்ட். ஸோ ரொம்ப அந்த டர்ட்டியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும். சச் வாட்டர் இஸ் கால்ட் அஸ் எ ஹார்ட் வாட்டர். ஸோ இம்ப்யூரிட்டியும் சால்ட் கண்டென்ட்டும் நிறைய ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அது ஹார்ட் வாட்டர். இம்ப்யூரிட்டியும் சால்ட் கண்டென்ட்டும் கம்மியாக ப்ரெசென்ட் ஆகிருந்தால் அது சாஃப்ட் வாட்டர். ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிசால்ட் சால்ட் ஆஃப் கால்சியம் அண்ட் மெக்னீசியம். நிறைய கால்சியம் அண்ட் மெக்னீசியம் வந்து ஹார்ட்னஸ் ப்ரெசென்ட் ஆகும். ஹார்ட்னஸ் மே பி temporary or permanent. So hardness in 2 type இருக்கு. One is temporary, another one is permanent. Temporary hardness is due to the presence of carbonate and bicarbonate salt of calcium and magnesium. So carbonate and bicarbonate salt of calcium and magnesium present ஆயிருக்கு. இது temporaryல. இதே இது permanent and permanent hardness result due to the presence of chloride and sulfate salt of calcium and magnesium. So temporarily நமக்கு carbonate and bicarbonate saltum of calcium and magnesium present ஆயிருக்கும். இதே இது permanent hardnessல நமக்கு என்ன present ஆயிருக்கும், chloride and sulfate salt of calcium and magnesium வந்து present ஆயிருக்கும். Okay, see the diagram. Liquid soap வந்து ப்ளஸ் லைம் வாட்டர். ஸோ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம், நமக்கு இஸ் ஈக்குவல் டு ஃபோம் ஃபியூ சண்டு. ஸோ இது வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து ஹார்ட் வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஹார்ட் வாட்டர் தட் மீன்ஸ் இம்ப்யூரிட்டி அண்ட் சால்ட் வந்து நிறையா வந்து அந்த வாட்டர் கண்டென்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இதே இது சாஃப்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா லிக்விட் சோப் ப்ளஸ் ரெயின் வாட்டர் வந்து ஒரு பியூர் இது வாட்டர்னு சொல்கிறோம். ஸோ ரெயின் வாட்டரை மிக்ஸ் பண்ணும்போது அந்த ஃபோம் நுரை வந்து அதிகமாக கிடக்கும், மெனி சட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் ஹார்ட் வாட்டர் ஃபார்மிங் ஃபோம். ஹாட் வாட்டர்லேயும் அண்ட் சாஃப்ட் வாட்டர்லேயும் எப்படி ஃபார்ம் ஆகுது ஃபோம் அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம பார்த்தது.
ஸோ நெக்ஸ்ட் let us see disadvantages of hot water. ஸோ ஹாட் வாட்டர்லனால நமக்கு என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நாட் குட் ஃபார் வாஷிங் க்ளோத். ஸோ க்ளோத்தை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு குட் கிடையாது அப்படிங்கிறாங்க. இட் ஃபோம்ஸ் ஸ்கம் வித் சோப் அண்ட் டிடர்ஜென்ட்ஸ் வித் மேக்ஸ் த சோப் ineffective and is also spoil the clothes further. ஸோ அந்த கிளாத்தோட கண்டென்ட்டவே என்ன ஆகுது, ஸ்பாயில் பண்ணுது. ஸோ நிறையா சோப்பு வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்ல வரலன்னு சொல்லி, ஸோ அதனால் அந்த கிளாத்தே நமக்கு வேஸ்ட் ஆகிடும். ஸோ ஹாட் வாட்டர்னால இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இட் டேமேஜ் த யூட்டென்சில்ஸ் அண்ட் கண்டெய்னர்ஸ் இன் விச் இட் இஸ் ஸ்டோர்ட் அண்ட் ஃபார்ம் எ ஹார்ட் லேயர். ஸோ நம்ம பாத்திரம் விளக்கிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த பாத்திரத்தில் வந்து ஒரு ஒயிட் கலர் லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் ஃபார் ஹாட் வாட்டர். Next, see the third point. It forms scales on the machines part used in industries and decrease their efficiency. ஸோ இண்டஸ்ட்ரியல்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த ஹாட் வாட்டர்னால அந்த மிஷினோட பார்ட்டே டேமேஜ் ஆயிடுது. ஸோ அதனால் அதோட இண்டஸ்ட்ரியில் அண்ட் டிக்ரீஸ் தியர் எஃபிஷியன்சி, அது வந்து ஒர்க் பண்ணுற விதம் கம்மியாயிடுது. ஸோ இது ஹாட் வாட்டர்னால இந்த ப்ராப்ளம் வந்து க்ரியேட் ஆகுது. நெக்ஸ்ட், see the fourth point. It result in stomach aliment in consumed for a long period. ஸோ இந்த மாதிரி ரிசல்ட் இன் ஸ்டொமக்ஸ் அலிமெண்ட் ஆஃப் கன்சியூம்டு ஃபார் அ லாங் பீரியடில் அந்த இதுலேயும் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகுது. எதனால்? ஹாட் வாட்டர்னால. ஸோ இதெல்லாம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஹாட் வாட்டர். நெக்ஸ்ட் let us see ரிமூவல் ஆஃப் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டரை எப்படி ரிமூவ் பண்ணலாம்? Different methods are following to remove the hardness from water depending on whether it is temporary hardness or permanent hardness. So temporary hardness and permanent hardness எப்படி நம்ம ரிமூவ் பண்ணுறது? Some of them are explained below. So இதை இப்போ பார்க்க போகிறோம். First you will see the boiling. So temporary hardness is easily removed from water by boiling. So boil பண்ணுற அந்த வாட்டர் ஹார்ட்னஸ் வாட்டர் வந்து பாயில் பண்ணுறது மூலமாக, அதாவது டெம்பரரி ஹார்ட்னஸை வந்து நம்ம ஈஸியாக என்ன பண்ண முடியும், அதில் உள்ள ஹார்ட்னஸ் அந்த தன்மையை ரிமூவ் பண்ண முடியும். When heated, the calcium hydroxide carbonate decomposes producing insoluble calcium carbonate. So insoluble calcium carbonate வந்து தனியாக பிரிக்க முடியும். The insoluble carbonates are then filtered பண்ணி and the removed from water. வாட்டர்லேருந்து ஃபில்டர் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். This makes the hot water soft and fit for use. ஸோ இதுக்கப்புறம் இந்த டெம்பரரி ஹாட் வாட்டர் வந்து இந்த ஹீட் பண்ணி ஃபில்டர் பண்ணுறது மூலமாக ஃபர்தராக அது சாஃப்ட் வாட்டராக ஆயிரும். அதுக்கப்புறம் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் see the second one, adding washing soda. ஸோ வாஷிங் சோடா ஆட் பண்ணுறது மூலமாக, வாஷிங் சோடா இஸ் யூஸ்டு டு ரிமூவ் பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் வாட்டர். ஸோ அந்த பெர்மனன்ட் ஹார்ட்னஸ் வாட்டரில் வந்து வாஷிங் சோடாவை நம்ம ஆட் பண்ணுறது மூலமாக அதை ரிமூவ் பண்ண முடியும். ஆடிங் வாஷிங் சோடா கன்வெர்ட் chlorides and sulfides into insoluble carbonates. இது ஃபார்ம் ஆகும். These insoluble carbonates are removed by filtration. ஸோ ஃபில்ட்ரேஷன் மூலமாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஹாட் வாட்டரை நம்ம சாஃப்ட் வாட்டராக மாற்றலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தது டெம்ப்ரவரி ஹார்ட்னஸ் வாட்டரை வந்து பாயில் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி நம்ம ஃபர்தராக சாஃப்ட் வாட்டராக நம்ம யூஸ் பண்ணோம். செகண்ட் வந்து பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் வாட்டரை வந்து வாஷிங் சோடா ஆட் பண்ணி அதுலேருந்து ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறம் அது சாஃப்ட் வாட்டராக மாற்றி அதை நம்ம ஃபர்தராக யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் let us see the ion exchange. ion exchangeல என்ன பண்ணுறோன்னா, another method used to remove the hardness of water is to pass it through a column of ion exchange resins where calcium and magnesium ions gets replaced by sodium ions. So calcium and magnesium ions வந்து replace பண்ணி sodium ions சேஞ்ச் பண்ணுறோம். This converts hard water into soft water. So இதன் மூலமாக hard water நம்ம soft water சேஞ்ச் பண்ண முடியும். Next let us see distillation. Distillation that means வடித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. Temporary and permanent hardness both can be removed by the method of distillation. The water obtained after distillation is called distilled water. So இதுக்கப்புறம் ஃபில்டர் பண்ணி நம்ம கிடைக்கிறது தான் distilled water. It is the purest form of water. So rain water, distilled water is a purest form of water. ஸோ டெம்ப்ரவரி ஹார்ட்னஸ் வாட்டரையும் பெர்மனண்ட் ஹார்ட்னஸ் வாட்டரையும் எப்படியெல்லாம் நம்ம சாஃப்ட் வாட்டராக சேஞ்ச் பண்ணலான்னு பார்த்தோம். பாயிலிங், ஆடிங் வாஷிங் சோடா, அயன் எக்ஸைஸ் அண்ட் டிஸ்டிலேஷன். ஸோ இந்த மெத்தட் மூலமாக, இந்த ப்ராசஸ் மூலமாக நம்ம ஹார்ட் வாட்டரை சாஃப்ட் வாட்டராக சேஞ்ச் பண்ணி ஃபர்தராக நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் let us see do you know. Distilled water and
பாயில்டு வாட்டர் ஹாவ் நோ டேஸ்ட். ஸோ டிஸ்டில்டு வாட்டரும் பாயில்டு வாட்டரும் எந்த டேஸ்ட்டுமே நமக்கு இருக்காது. த ப்ளசன்ட் டேஸ்ட் ஆஃப் ட்ரிங்கிங் வாட்டர் இஸ் டியூ டு த ப்ரெசன்ஸ் ஆஃப் டிசால்வ்டு சப்ஸ்டன்ஸ் விச் இன்க்ளூட் ஏர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் மினரல்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும், டிசால்வ் ஆகி இருக்கிறதுனால நமக்கு அந்த டிஸ்டில்டு வாட்டர் அண்ட் பாயில்டு வாட்டரில் எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் நார்மலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் லெட் அஸ் see வாட்டர் பொல்யூஷன். Contamination of water bodies as a result of human activities is known as water pollution. ஸோ நிறைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸால் தான் வாட்டர் வந்து என்ன ஆகுது, பொல்யூட் ஆகுது. Contaminations of water bodies occur when harmful substances such as chemicals, sewage and waste and releases into them. ஸோ நிறைய ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸ் வந்து அதில் மிக்ஸ் ஆகுது. கெமிக்கல்ஸு, சீவேஜ் இதெல்லாம் கலக்கிறனால அந்த வாட்டர் என்ன ஆகுது, பொல்யூட் ஆகுது. Contaminations produce physical, chemical and biological changes in the குவாலிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபிசிக்கலாகவோ கெமிக்கலாகவோ அண்ட் பயாலஜிக்கலாகவோ அதோட குவாலிட்டியை வந்து வாட்டரோட குவாலிட்டியை வந்து டேமேஜ் பண்ணுது. இட் டீக்ரேட்ஸ் த வாட்டர் குவான்டிட்டி அண்டு ரெண்டர்ஸ் இட் டாக்ஸிக் டு லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ லிவிங் ஆர்கானிசம்க்கு இது ஒரு டாக்ஸிக் விஷம் உள்ள ஒரு வாட்டராக மாறிடுது. ட்ரிங்கிங் பொல்யூட்டட் வாட்டர் ஹேஸ் சீரியஸ் நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் ஹியூமன் ஹெல்த். ஸோ இது வந்து வாட்டர் பொல்யூட் ஆகிறது, அதை நம்ம யூஸ் பண்ணுறது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதலை விளைவிக்குது. ஓகேவா, இதுதான் பொல்யூட்டட் வாட்டர் பாடி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் வில் பி அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் இன் these lessons. Okay, Unit 13 water lesson is completed. I will send you for book back answers. Thank you students.